நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தேயு 10:32 மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். சாட்சி சொல்லுவது தேவனுடைய நாமம் மகிமைப்படுவது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எப்பொழுதும் எந்த இடத்திலும் வெட்கப்படாமல் சாட்சி சொல்லுங்கள். வாங்க சாட்சிக்குள்ளாக கடந்து செல்வோம். சாட்சி வந்து நான் வந்து 15 வருஷத்துக்காக ஆளுக்கு நன்றி சொல்கிறேன். நான் வந்து இப்போ இங்கே வந்து ஒரு 4-5 வருஷமா இப்போ கப்பலுக்குள்ள முன்னாடிலாம் என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பெரிய போராட்டங்களும் அநியாயமாக சொல்லக்கூடிய அந்த கத்தலுக்கு வெளியே செய்கிறவங்கலாம் பாவத்துக்கு செய்கிறவங்கலாம் செத்து போயிடுவாங்க இருக்கிறாங்க. அவனெல்லாம் அவரோட வச்சுருவாங்க. அவனை என்னை அவரோட பாவங்களை செஞ்சு அவர் ரத்தத்தால் என்னை கல்வி சுத்தப்படுத்தி ஒரு பரிசுத்தமாக என்னை இந்த இடத்துல வந்து உட்கார வச்சு காட்சி சொல்லியிருக்காரு. இதுக்கு காரணம் அவனுடைய கிருபை தான். அவருடைய கிருபையை நினைந்து எனக்குள்ளே இருந்ததுனால நான் அவருக்குள்ள போய் அவருக்கு நான் இப்போ இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு எவ்வளோதான் கஷ்டங்கள் துன்பங்கள் இதெல்லாம் இருந்தாலும் ஆண்டவருக்குள்ள இருந்ததுனால நான் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக எப்பயும் போல சாப்பிடப்படுறது இந்த வேலையை செய்து கொண்டிருக்கேன். இருந்தாலும் எந்த நேரத்திலும் ஆண்டவருடைய பைபிளையும் பாட்டுகளையும் பயன்படுத்தி காலத்தையும் வளர்த்தையும் முடிவது மேலும் வயது 76 ஆகிவிட்டது. ஆண்டவர் எனக்கு இன்னொன்று பலத்தை கொடுத்திருக்கிறார். உனக்கு கழுகு போல பலனை கொடுத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னாங்க. பலன் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பேரோ நடக்க முடியாமல் இருக்கிறவங்க எத்தனை பேரை பார்த்துருக்காங்க. எனக்கு இந்த வயதையும் ஆண்டவர் உற்சாகத்தை கொடுத்து ஆலயத்துக்கு வந்து எனக்கு ஞாயிற்றுக்கிழமை சிவம் பண்ணி போக முடியாத ஒரு வாய்ப்பு நன்றி சொல்கிறேன். அப்புறம் என் வாழ்க்கையில் வந்து எத்தனையோ அநியாயம் பண்ணாலும் இப்போ எதுவுமே நான் அநியாயம் பண்ணதுன்னு எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னிச்சாரு. ஏன்னா அவர் சொல்றாரு, இனி பாவம் செய்யாது. அவர் யோவான் 15 சொல்லுவார். அந்த ஒரு ஸ்திரியானவர் பாவம் செய்வது மோசையின் நியாயப்படாமல் சொல்லி இவரை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று எல்லாரும் கொண்டு வந்து அந்த பேருக்கு முன்னால் அவங்க நிற்கிறது. அவர் என்ன சொல்றதுன்னு தெரியலையே புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எவன் பாவம் செய்யாதவனும் அவன் முதல்ல கல்லறிக்கணும்னு எல்லாரும் போயிடுவாங்க. ஒரு பேர் இருப்பாங்க. ஏன்னா எல்லாரும் மனசுக்குள்ளேயும் அவன் தப்பு பண்ணது அவன் மனசுக்குள்ள இருந்ததுனால வெளியில நம்ம போய் யோசனை போய் சுத்தமன் போய் நம்ம போய் அவரை போய் கல்லறிக்கூடாது. ஒருத்தர் ஒழிக்கிறார். அந்த மாதிரி அந்த காட்சி ஆண்டவரே பாவம் செய்யாத மனைவி எவனும் சரியாக சொல்லுவார். இந்த வகையில் நானும் பாவம் செய்யத்தான் செஞ்சேன். ஆனாலும் பேசுகிறப்பறம் ரட்சிக்கப்பட்டு இந்த பாவத்தெல்லாம் அவருடைய ரத்தத்தால் தள்ளி இந்த மனம் திரும்புகிற அந்த வார்த்தை தான் என் மனசை மாற்றிச்சு, உள்ளத்தை மாற்றிச்சு, என்னுடைய குணத்தை மாற்றிச்சு. ஆண்டவர் மனம் விரும்பி வந்தால் உன்னை பரலோகத்தில் நான் வந்து கேட்கணும். நான் எங்கேயோ போகிறேன், எப்பயோ மனைவி இறந்த உடனே எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற ஆசை இல்லை, இறந்துன்னு நினைக்கிறேன். ஆனாலும் ஆண்டவருடைய கேள்வினால எப்படியோ இந்த வழிக்கு இவ்வளோதாகவும் 13 வருஷமா இந்த இடத்துல இருக்கேன். இன்னும் நாங்கள் எவ்வளோ காலம் வச்சுருக்காங்க. அந்த மனம் விரும்பி வாழ்ந்ததுனால நான் ஆண்டவருக்குள்ள ரசிக்கப்பட்டு ஆண்டவர்களுடைய வாழ்ந்து சந்தோஷம் பண்ணியிருக்கேன். இது சாட்சி, இது என்னுடைய முக்கியமான சாட்சி தான். ஆனால் இதுக்கு மேலே ஒரு முக்கியமான சாட்சியை சொல்ல ஆண்டவர் எனக்கு ஒரு வழி செய்வார், திரும்பி செய்வார். அந்த சாட்சி தான் என் மகனும் என் மருமகளும் ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும். அவனுக்கு ஒரு வாரி, அது ஒரு வாரி. உனக்கு உன் பிள்ளைகளின் பிள்ளையை காண்பாய் என்று சொன்ன வசனத்தின்படி நான் என் மகனுடைய மகனை நான்
சமயத்தில் ஐயா கேட்டுக்கொண்டபடி ஒரு சிறிய பாடலை தனிசமா பாடுவாங்க. விடுவைக்கிற படம் விடுவைக்கிறதுல முன்னிட்டு வராது. ஏசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஏசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கு நான் போற்று போவதில்லை. தோல்வி எனக்கு நான் போற்று போவதில்லை. ஏசு என்னோடு இருக்கும்போது